வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் ரோப்ளாக்ஸ் பார்க்க போகிறோம் காய்ஸ். ரோப்ளாக்ஸில் நம்ம வந்துட்டு பெட் பார்க்கு வந்திருக்கோம். நம்ம எப்போவுமே இப்படி தான் காய்ஸ் வச்சு விளாடுவோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஃபயர்ஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஓடணுன்னா வைப்பாங்கள்ல. நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான், பட் இப்போ நம்ம விளையாட மாட்டோம். அதுதான் வச்சு வாங்க காய்ஸ், நம்ம இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். பட் போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் நான் அவங்களுக்காக கட் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பார்க்குறவங்களாம் அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் அந்த ஷேர் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி விட்ருங்க காய்ஸ். ஏன்னா நம்மகிட்ட 26 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. எப்படி 26 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன்னு வைங்களேன், அவனுங்களாம் என்னத்தை பண்ணியிருப்பாங்க, என்னடா இவன் நல்லா கேமிங் எல்லாம் போடுறான், பட் சம்பவம்னு சொன்னான், ஆனால் அவனுக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸுமே கிடைக்க மாட்டேங்கிறாங்களே நினைப்பாங்க காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ், கொஞ்சமாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு தமிழில் ப்ளே பண்ணி நம்ம டெய்லி போடலாம். டெய்லியா ஒரு 5 பார்ட் வரைக்கும் போடலாம். 5 அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு இதோட போட வேணும். நெக்ஸ்ட்டு நம்ம புது கேம்ஸ் அதுவே ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க காய்ஸ், கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். என்ன இந்த கேம் வால்யூம் வருமா? சரி, வால்யூம் இல்லை காய்ஸ். நம்ம பாருங்க, நம்ம கூட ஒரு சூப்பர் பிளேயர் வராது காய்ஸ். ரியலி வந்து ஒரு செம்மையான பிளேயர். நம்ம பாருங்க, இங்கே தான் எதிரே அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஏன் இப்படி நடத்துக்கணும் பண்ணுங்க பாருங்க. பாரா அப்படி இருக்குல்ல. பாருங்க 22 வந்து காய்ஸ், நம்ம கொஞ்சம் நோவேங்க. நம்ம இப்போ தான் தோத்துட்டே இருப்போம். ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 12 மினிட்ஸ் போகும். நம்ம இந்த வீடியோவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுற்றி பாருங்கள், என்ன ஒரு 8 டீம் இருக்குது. 8 டீமே நம்ம எப்படி தோக்கடிக்க? 8 டீமே தோக்கடிக்கணும்னா 2 மெம்பர்ஸ்னால் வாய்ப்பே இல்லை. காய்ஸ், எடுத்தவொடனே 1 கிலோ அடிச்சிட்டோம். நம்மளுக்கு இது போதும்ல. வாங்க உள்ளே போவோம். கேம் பிளேக்குள்ளே போவோம். எல்லோரும் கேம் பிளேக்குள்ளே தான் இருக்கோம். இருந்தாலும் இப்படி தான் நம்ம சொல்லிப்போம். நம்ம டீம்மேட் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கூட இருந்தால் தான் அவங்க எல்லாரையும் அடிக்கணும். நம்ம வேலை ஸ்குவாட் தான், நம்மளால் என்ன வேணாலும் ஸ்குவாட் ஏற்றணும். பாருங்கள், அங்கே பாருங்கள், ரெண்டும் காய்ஸ். அவங்க 2 பேரும் நம்ம கூட ஃப்ரெண்டாக வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம விட மாட்டோம். இவங்க இருக்காங்கல்ல, நம்ம ப்ரோ பிளேயர்ஸு நம்ம நூபுன்னு நினச்சிட்டாங்க காய்ஸ். பட் ஒரு காலத்தில் நானும் எல்லாத்தையும் போய்ட்டு ப்ளீஸ் லீவ் மீ அப்படின்னு சொல்லியிருந்தேன் சேட்டில் போய்ட்டு ப்ளீஸ் லீவ் மீ ஐ வாண்ட் டு விளையிடும் பேசிகிட்டே இருந்தேன். பார்த்தா இதுவாகிடுச்சு. ஆனால் காய்ஸ், கேம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபோக்கஸ் ஐ நீட் டு புட் சம் ஃபோக்கஸ். ஸோ காய்ஸ், எப்பவும் போல சொல்கிறதா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வேணும். என்ன ஓகே சாரி கைஸ், பை மிஸ்டேக்லி வாயிலேருந்து வந்துடுச்சு. தெரியாமல் சொல்லிட்டேன் காய்ஸ். அங்கே வந்து நம்ம இப்போது பிளாக் பண்ணலாம். இல்லை வேணாம், 3 கிலோ நம்மளுக்கு போயிட்டு 3 கிலோ வந்தது பார்த்தீங்கன்னா. நம்மளே குட்டி பையன், நம்ம குட்டி பையனா. கைஸ், நெக்ஸ்ட்டு என்னோட பர்த்டே ஆகஸ்ட் 13 அப்போது நம்ம வந்துட்டு மைன்கிராஃப்டில் பெட் வார் ட்ரை பண்ணலாமா? என்ன சொல்கிறீங்க? ஹைவில் போய்ட்டு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டீமை போய் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப்பிங் ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு எதுக்கு ஈஸியாக இது பண்ணுறாருல. அதனால் 48 கிடச்சிச்சு. எங்கள் கையில் இந்த பிளாக்கை காணும். நெட்வொர்க் இஷ்யூவா? ஆல்ரெடி நான் மட்டும் போன ஒரு சம்பவமே நீங்கள் ஃபுல்லாக போட்டிருப்போம்.
நான் சண்டே இதுதான் சாட்டர்டேயோட ஈவினிங் எங்கள் மம்மி கிட்டே ரொம்ப செஞ்சுக்கிட்டாரு. நான் மேலே வச்சுக்கிறதுனால இந்த சைடு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எகிர ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம இங்கே தான் போயிட்டு அடிக்கணும். நம்ம எகிரி அடிப்போம். எப்படி வான் சம்திங் எங்க இது மாதிரி கைஸ் கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். நம்ம கேம் ப்ளே பண்ணுறதே கேவலமாக தான் இருக்கும். மேபி நான் கொஞ்சம் தோற்றாலும் தோற்றுவேன். ஏன்னா நான் வந்துட்டு நூறு தான் இந்த கேமில். பட் நம்ம கேரம் போர்டில் சம்பவம் பண்ணுற அளவுக்குலாம் இல்லாத இருக்காதுல்ல. நம்ம கேரம் போர்டிலலாம் ரொம்ப கிரேட்டாக சம்பவம் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்மகிட்ட வீடியோ வருமானு சொன்னிங்கன்னா வராது. அதோட வாய்வே வரும். பண்ணால் எப்பயாச்சும் சொல்கிறோம். நம்ம சம்பவம் பண்ணால் எப்பயாச்சும் சொல்கிறோம். பண்ணுவோம். நல்ல ஒரு சம்பவம். எங்க நம்ம டீம்மேட் மாறுங்க போடு. நம்ம டீம்மேட்க்கு நிறைய பவர் காட்டுது போல. நம்ம அவதாரம் வச்சுட்டா நம்ம அச்சா ஈஸியாக வந்து எப்படின்னே தெரியல. பட் பெட் பார் விளையாடுறது தனியாக அப்படியே தனி ஸ்டைலாகவே இருக்கு. நம்ம பிளாக் பசங்க குட்டி குட்டி பசங்க. இல்லைங்க இல்லை சார் பெரிய பையன் சார். இந்த வரமா கொஞ்ச நேரத்தில் இல்லை நான் கொஞ்ச நேரத்தில் விழுந்துட்டுருக்கேன். செத்துட்ருக்கேன். ஓகே காய்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ செத்துருக்கோம். அது வேறு விஷயம். நம்ம ஒயிட்டோட பெட்டு எப்படி உடைக்கிறோம்? நம்ம டீமேட்டா போயிட்டா விழுந்தா குட்டி பசங்க. ஐயோ இதை பார்க்குறவங்க யாராச்சும் வீடியோ யூஸ் பண்ணாங்கன்னா வேறு வழியில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பார்த்து பக்குவமாக எல்லாமே பண்ணிப்பாரு. ஸோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்காக மேலே தான் நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணலாம். ஒயிட் கலரோட பெட்டை உடைப்போம் காய்ஸ். ஒயிட் கலரோட ஆப்போசிட் யாரு? நம்ம விடவே கூடாது. ஓகே நம்ம வீட்டில் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் அந்த சவுண்ட் மட்டும் கேட்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கரண்டும் இல்லையா, அதனால தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய எஃபெக்ட்காக கொஞ்சம் லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ பண்ணுங்கள். ஆனால் எதாச்சும் வச்சதுனால இது வந்துச்சுங்க. ஐயோ வெதர் வேறு இது அந்த யூல் பயணம் காய்ஸ் 7 கில்லு காய்ஸ். யாராச்சும் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டீம் பெட்டு உடைக்கிறதுல ரொம்ப பெரிய தம்பி நீரை அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஐயோ ஐயோ யார் திடீர் என்னடா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருங்க இவர். அண்ணா மன்னிச்சிடுங்க அண்ணா. காய்ஸ் நம்ம இந்த கேம் பிளேலாம் தோக்க போகிறோம். பட் தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல. எனிவே நான் வந்து குட்டி பையன். அதனால் கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் எல்லோரும் குட்டி பையனை நான் வச்சு தான் கைஸ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த கேமில் தோற்றுவேன்னு எனக்கு வந்து ஒரு இதுவே உண்டு.
பட் எனிவே அந்த கைஸ் நம்ம வந்துடும் போதா நம்ம எல்லா மேட்ச்லையுமே நம்ம தோத்தல. நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களா? நம்ம நிறைய தடவை மேட்ச் போட்டிருப்போம். அதுலேயே நம்ம வந்துட்டு நம்மளோட மந்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். அது எக்ஸ்பெஷலி கேரம் போர்டு மேட்ச் செம இருக்கிறதுலே ஓபிஎஸ் வித் மேட்ச் பார்த்தீங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் வந்திருக்கோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து தோத்துட்டோம்னா கூட நம்மளுக்கு எதுவுமே இன்னைக்கு நம்ம விடக்கூடாது காய்ஸ். ஆப்போசிட் டீம் ரொம்ப தான் பண்ணுறாங்க. தோத்துட்டேங்க, தோத்துட்டேன். குட்டி பையன் வாங்க காய்ஸ், இப்போ நம்ம அவனை போயிட்டு தோக்கடிக்கலாம். யோ ப்ரோ, நோ வே ஃபார் தட். நம்ம வந்துட்டு ஒரு பிக் மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்மகிட்ட இந்த 99 இதுவோ போயிடுச்சு. இப்போ நம்மளோட மிஸ்டேக்கில் நம்மளுக்கு வந்து எல்லாமே போயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். அதட்டு நம்ம வந்துட்டு இவன்டெல்லாம் தோக்கக்கூடாது. ஏன்னா நம்மளே எவ்வளோ பெரிய ஆளை பார்த்தா டம்மி விசாரிக்கு பயங்கரமான ஆளாக இருக்கல. நம்ம கூட நம்ம எனக்கும் போய்தான் போடுவோம். அதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டது. வாங்க காய்ஸ், நம்ம இப்போ போய்ட்டு ஒரு அடி அடிப்போம். அவனோட போய்ட்டும் நம்மளால உடைக்க முடியும். இந்த வீடியோ மேபி ஒரு 11 மினிட்ஸ் ஆச்சு போயிட்டோம். 11 மினிட்ஸ் ஆகும். 13 மினிட்ஸா? பாருங்க அங்கே தான் நம்ம டீம் மட்டும் மாதிரியே இருக்கு. டீம் அது எங்க அவனை நம்ம எப்பயோ அடிச்சு எங்க குட்டி பையங்க அவன் தோக்க வேண்டிய பையங்க நம்ம தான் அது பண்ணி அவன் மட்டும் வர்றா ஆப்பி ஓகே எங்கள் குட்டி பையன்கிட்ட போயிட்டு நம்ம விளாண்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய தில்லு, நம்மளுக்கு எவ்வளோ தில்லு, எங்கள் தலைக்கு தில்லை பார்த்தீங்களா? गाइस நாளைலேருந்து நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோ வந்துடும். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மட்டமாக இருக்கும். அது மட்டும் பார்த்து கொஞ்சம் லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரம் படித்த போதில் என்ன பண்ணிட்டு நிறையா போட்டிருக்கோம். அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் போட்டு தான் போயிருக்கோம். நீங்கள் ப்ரௌன் பெட்டுக்கு போயிருக்காங்க. ரெட் கலர் பெட் எப்படி இருக்கிறது உங்களுக்கு
நம்மளுக்கு இப்போ ஓகே, நம்மளுக்கு இப்போ இதுதான் தேவைப்படுது. நம்ம வீட்டில் கொஞ்சம் பேசுறதுனால அதெல்லாம் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கு, எனக்கு புரியுது. எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஓ காய்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு முடிக்கணும். காய்ஸ், இப்போ நம்ம வந்து விளையாட போகிறோம், முடிக்க போகிறது. இந்த ஒரே ஒரு மட்டும் முடிப்போம் காய்ஸ். இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா போகணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்துட்டு ஓகே நம்ம வீட்டில் கொஞ்சம் பேசுகிறாங்க, அதனால நீங்கள் அதை மட்டும் கண்டுக்காதீங்கண்ணே. மேபி நான் தான் இங்கே ஒருத்தர் இருக்கேன், அதனால நான் இப்போ வந்து போகிறேன். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். 17 நிமிஷம்